இன்னைக்கு 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் எல்லாரும் இருக்கோம். வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸ்லேயோ சில பேர் யூடியூப்லேயோ வெளியோ தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு போயிடறாங்க. அது இல்லைங்க, நான் சுதந்திர தினம் கொண்டாடவே கூடாதுன்னு சொல்லுவேன். எங்கெங்க சுதந்திரம் கிடைச்சிட்டு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு அவங்க பாட்டிகிட்ட வயிற்றுவலி ரொம்ப அதிகமாக வயிற்றுவலிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்க போகுது. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு இருக்குது. அந்த பாட்டி ரொம்ப கோபமாக போய் அடிச்சு, இன்னும் நான் சொல்கிறேன், அவனை கொன்னா கூட தப்பே கிடையாது. ஏன்னா போதை கலாச்சாரம் எப்போ அதிகமாக இல்லை 5 ஆண்டுகள் ஆச்சோ அப்பயே வந்துட்டு சுதந்திரம் போயே போச்சு. சுதந்திரங்கிற ஒன்றுமே இல்லை. மக்கள் வந்து பெண்கள்லாம் வெளியில் அலையிற போகணுங்க பயமாக இருக்குது. போகலாமா வேணாமான்ற பெரிய கேள்விக்குறி. அதை விட இன்னும் என்னென்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் குழந்தைய பெற்றுக்கலாமா வேணாமான்ற சூழ்நிலை கூட தள்ளப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு போனது ஆட்சியில். ஏன்னா 14 வயசு பையன்கிட்ட இருந்து பெண்கள் கூட மதியாருங்கிற கலாச்சாரம் ஆகிப்போச்சு. இது எங்கன்னு போய் சொல்கிறது சொல்லுங்கள்? இது எப்படி நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாட முடியும்? இவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான சட்டத்தை போட்டு எங்கே பார்க்குறீங்களோ அங்கேயே கல்லால் அடித்து கொள்ளுங்க மக்களேன்னு சொல்லணும். அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு இந்த தாக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் ஒழிஞ்சு போகாதுங்க. 4 வயசு சிறுமிட்டு என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். காந்திஜி சொல்லியிருக்காரு, அப்போ ஒரு பெண்ணுக்கு ஆயுதம் கைகள் விரல்கள் 10 போதுனார். ஆனால் அந்த 4 வயசு சிறுமி இப்போ என்ன, அதுக்கு என்ன தெரியும்? எங்கே போயிட்டு இருக்கு நம்ம நாடு? ஒவ்வொரு வேறு கண்ட்ரிலெல்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சிருந்தாலும் சரி, உடனே மரணம் தண்டனை செஞ்சு போட்டுறாங்க. ஆனால் இங்கே ஊழல் செய்கிறவங்க இல்லைன்னா ஜாமீனில் வந்துடுறாங்க. சட்டத்தில் இருக்க ஓட்டையை ஒன்றாச்சுட்டு வெளியில் வந்து ஹாப்பியாக சுற்றுறாங்க. அதே மாதிரி கெடுத்துட்டு ஜாலியாக ஹாப்பியாக சுற்றுறாங்க. இதுவாங்க நாடு, இதுவாக சுதந்திரம். இதுக்காகவா இவங்களே இவ்வளோ பெரிய பாடுபட்டாங்க, அரும்பாடுபட்டாங்க? அதுக்கு வெள்ளக்காரன்ட்டே கூட இருந்துக்கலாமே. இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறது உண்மையுமே எனக்குலாம்